வெல்கம் டு மை சேனல். இந்த ஒரு வீடியோவில் OP52 அப்டேட் பேஸ் பண்ணி இந்த கேமுக்குள்ளே வரக்கூடிய அப்பிங் சேஞ்சஸ் அண்ட் நியூ கேரக்டரோட எபிலிட்டி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இது மாதிரி அப்பிங் வரக்கூடிய சேஞ்சஸ் அண்ட் அப்டேட்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறம் ரேண்டமாக பார்த்தீங்கன்னா மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸில் வந்து ஒரு ராக்கெட் லான்ச்சர் மாதிரி ஒன்று வந்து விழுவும் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ஒரு ராக்கெட் லான்ச்சராட்டம் ஒன்று வந்து லேண்ட் ஆகுதுல ப்ரோ, இது என்ன ப்ரோ அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். எனக்கு அப்படி தான் டவுட் இருந்துச்சு. அப்புறமேட்டு போய் நான் கிட்ட போய் ரிவ்யூ பண்ண போகும்போது எடிங் வந்துட்டு அவனையும் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரிவ்யூ பண்ண பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சீல்டு மாதிரி நம்ம வந்து எதுக்குன்னா இந்த மாதிரி சீல்டு வந்து இனிமைக்கு யாராவது வந்துட்டா டக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட க்ளோவல் ஏன்னா இந்த ஒரு சீல்டு வந்து உங்களை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணும். ஆனால் இந்த ஒரு சீல்டு உடச்சிட்டாங்கன்னா வச்சுக்கோங்க உடஞ்சி போயிடும் அப்படின்ட்டுருங்க. க்ளோவல் மாதிரி தான் வச்சுக்கோங்க, இது ஈஸியாக பார்த்தீங்கன்னா உடஞ்சிடும் அப்படின்ட்டுருக்காங்க. அண்ட் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அல்ட்ரா லெவல் இருக்கக்கூடிய ஹெல்மெட் அண்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு கிடைக்கும் அப்படின்ட்டுருந்தேன். இந்த ஒரு பெஸ்ட் ஹெல்மெட் தான் வச்சுக்கேன். இந்த ஒரு பெஸ்ட் ஹெல்மெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4th கலர் வந்து அப்கிரேட் பண்ணி உடனே ஓல்டு பிளேஸ்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதுவே இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு இல்லாமல் இந்த ஒரு ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேப்புக்குள்ளே எங்கே விழுவுதோ அங்கே போயிட்டீங்கன்னா அங்கே ஸ்குவாடுக்கு கூட இந்த ஒரு பெஸ்ட் ஹெல்மெட் கிடைக்கும் அப்படின்ட்டு. இதில் வந்து நீங்கள் ஒரு டைம் கியூ பண்ணிட்டா பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக பார்த்தீங்கன்னா இதை ட்ரா பண்ணவே முடியாது, ரொம்பவே கஷ்டமான விஷயம் அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் வந்து ஒரு குட்டி சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்க. இந்த ஒரு சேஞ்சஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியிருந்தே அந்த ஒரு ஹாஸ்டலுக்குள்ளே என்னென்ன கன்று இருக்குன்னு பார்க்கலாம் இல்லையா. இதே இந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் ஹாஸ்டலுக்குள்ளே என்னென்ன கன்று இருக்குன்னு பார்க்க முடியாது அப்படின்ட்டு இருக்காங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா பிஆரில் நீங்கள் சோலோவாக ரேங்க் புஷ் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தரமான ஒரு அப்டேட் கொண்டு வர போகிறாங்க. இந்த ஒரு அப்டேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2-3 டைம் இல்லை 8 டைம் கூட நீங்கள் செத்தா கூட ரிவ்யூ சிஸ்டத்தை யூஸ் பண்ணி ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களால் மறுபடியும் வர முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. குறிப்பிட்ட டைமிங்குள்ள தான் நினச்சிக்கலாம். ரிவ்யூ சிஸ்டத்தை வச்சுட்டு எப்படி ப்ரோ நாங்கள் வந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா 8 டைம் வர முடியும் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் டவுட் இருக்கும். இப்போ பாருங்கள் நான் பண்ணியே காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட 0 தான் இருக்குது. இப்போ வந்து ரிவ்யூ பண்ணுறேன். ரிவ்யூ பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா 2+ ஆட் ஆயிடுச்சு இல்லையா. அதே மாதிரி மேப்பில் வேறு பிளேஸ் இருக்கக்கூடிய ரிவ்யூ சிஸ்டத்தை கூட போய் நீங்கள் ரிவ்யூ பண்ணுற மூலிமா ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா லைஃப் கிடைக்குது அப்படின்ட்டு இருக்கேன். இந்த ஒரு லைஃப் வச்சு நீங்கள் எத்தனை டைம் போனால் பார்த்தீங்கன்னா டெத் ஆகி வர முடியும், அதுவும் குறிப்பிட்ட செகண்டுக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரஷ் பண்ணி போய் ப்ளே பண்ணால் அதிகமாக பார்த்தீங்கன்னா கில் எடுக்கிறதுக்கும் அந்த பாய் அடிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ரிவ்யூ சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசி ஜோன் இருக்குமே அந்த ஒரு ஜோனுக்கு முன்னாடி வரல யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து காணாமல் போயிடும் அப்படின்ட்டு இந்த ஒரு ரிவ்யூ சிஸ்டம் வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. 52 அப்டேட்டில் இந்த ஒரு சேஞ்சஸ் தான் பார்த்தீங்கன்னா யாருனாலையும் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கவே முடியல. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஓல்டு பிளேயர்ஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சேஞ்ச் என்னென்னா உங்கள் டீமேட்டை எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் உங்களால் காலிங் பண்ணி அப்படி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வர வைக்க முடியும். இது மாதிரி தான் இருக்குன்னு ரேலி ஆப் அப்படின்ட்டு இருக்கும். இந்த ஒரு ரேலி ஆப்பை கொடுக்குற மூலிமா பார்த்தீங்கன்னா உங்கள் டீமேட் வந்து ஒரு காலிங்காட்ட வரும். நீங்கள் டிக் கொடுத்துட்டீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்கள் டீமேட் இருக்கிற இடத்துக்கே பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் ஆக முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. இதில் நெக்ஸ்ட் சேஞ்சு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே காரை பேஸ் பண்ணி ஒரு சேஞ்ச் கொண்டு வந்துருக்காங்க. இந்த ஒரு காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கார் கேம்ஸில் விளாடும் போது எப்படி பார்த்தீங்கன்னா பூஸ்டாக போடுவீங்களா, அந்த ஒரு பூஸ்ட் போட்டால் எப்படி பார்த்தீங்கன்னா வேகமாக போகும் இல்லையா, அதே மாதிரி தான் ஃப்ரீ ஃபயர்லேயும் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ட்டு இருக்குங்க. ஃப்ரீ ஃபயர் எங்கே தான் போயிட்டுருக்குன்னு தெரியல, எடுக்க பார்த்தீங்கன்னா கெடுத்துகிட்டே இருக்கானுங்க, மோசம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்டேட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓல்டு பிளேயர்ஸ்னால் பார்த்தீங்கன்னா அடித்து ஓடுறானுங்கன்னு நினைக்கிறேன். இருந்துச்சு மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறி ஏவுது இல்லையா. இது ஒரு சேஞ்ச் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இது வந்து நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு கூட போனால் கூட இது மாதிரி ஜாலியாக பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டே பார்த்தீங்கன்னா கடலை போடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், நீங்கள் அந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போனீங்கன்னா நீங்கள் சோஷியல் ஐஸ்லாண்ட் வந்ததுக்கப்புறம் மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த ஒரு சிம்பிளாக நீங்கள் டச் பண்ணால் சோஷியல் ஐஸ்லாண்ட் இருக்கக்கூடிய மீன் பிடிக்கிற பிளேஸ் வந்துடலாம். இந்த ஒரு பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர், அந்த ஒரு ரிவரில் நீங்கள் வந்து தூண்டில் வச்சு ஏதாவது பிடிக்கலாம்னு வச்சுக்கேன், மீன் பிடிக்கலாம். இல்லைன்னா ஆமை இருக்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு ஆமையை வச்சு கூட பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ மீன் மாட்டிடுச்சு ஆட்டுக்குது. மீன் மாட்டினதுக்கப்புறம் என்ன வருதுன்னு பார்ப்போம். இருங்க, மீன் மாட்டிச்சே இன்றைக்கி தூண்டில் போட்டு இழுக்கிறான் மீன் வருதா இல்லை மீனக்கா. ஆனால் மீன் வந்து வச்சுக்க அடேங்கப்பா, ரெட் கலர் மீனாட்டம் ஒன்று கொடுத்து வச்சுக்கிறேன், க்ரீன் கலர் மீன் வருது. இந்த கலராக மீன் நான் விட்டுறானே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூஸ் லைன் இருக்குது. நீங்கள் வந்து ஜாலியாக போய் பண்ணால் என்ஜாய் பண்ணலாம். பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், நல்லா இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மோர்ஸ் கேரக்டர் தான். இந்த ஒரு மோர்ஸ் கேரக்டரோட எபிலிட்டி பொறுத்துட்டீங்க பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் கேரக்டர் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு வந்து இந்த ஒரு கேரக்டரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் ஆகிட்டா. ஃப்ரெண்டு அந்த ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்லைனாட்ட காட்டும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ரெட் மார்க் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து இது மாதிரி ரெட் கலராக ஆயிடுவான்னு வச்சுக்கலாம். அந்த முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டரை யூஸ் பண்ணும்போது உங்களால் கன்று கூட யூஸ் பண்ண முடியாது. இவனைய பார்த்தீங்கன்னா எல்லாரும் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, இந்த ஒரு கேரக்டரை யூஸ் பண்ணும்போது இனிமேல் அந்த ஒரு ஜோனை விட்டு வெளியே இருக்கான் ப்ரோ அப்படின்னா இப்படிங்க ஜோனை தேடி உழுகுல போகிறது எனிமே உழுகுல கொண்டாட நினைக்கும் போது அது வந்து உங்களுக்கு வந்து விசுவலாக காட்டிடும் எனிமிக்கு.
எனிமே ஈஸியாக உங்களை அடிச்சிருவான்னு வச்சுக்கலேன். ஆனால் நீங்கள் குறுக்க சர்க்கிள் இருக்கிற மாதிரி எனிமையை பார்த்தீங்கன்னா பார்த்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களால் கண்ணுக்கு தெரியாமல் போக முடியும். ஆனால் இந்த ஒரு கேட்டை யூஸ் பண்ணிட்டு போது யாராவது உங்களை ஃபயர் பண்ணால் இது மாதிரி மேலே வந்து ஒரு ரெட் மார்க் மாதிரி காட்டி கொடுக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ஒரு மோஸ்ட் கேரக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ஸ்பீடு பூஸ்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்குங்க. அந்த 12 செகண்ட் இருக்கும். அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதோட கூல்டவுன் டைம் பார்த்தீங்கன்னா 45 செகண்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு மோஸ்ட் கேரக்டர் பவரை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் கோடா கேரக்டர் யூஸ் பண்ணால் கூட உங்களால் பார்க்கவே முடியாது. ஏன்னா இந்த ஒரு மோஸ்ட் கேரக்டரோட பவர் வந்து அந்த அளவுக்கு வெறித்தனமாக இருக்கும். இந்த கேரக்டரை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தலாம். ஓமர் வர்சஸ் மோர்ஸ் தான் வச்சுனேன். ஓமர் வச்சு ட்ரை பண்ணும்போது இனிமே எங்கே இருக்கானோ பார்த்தா தேடி கண்டுபிடிச்சி ஈஸியாக பார்த்தீங்கன்னா இனிமே எங்கே தான் இருக்குன்னு வந்து காட்டி கொடுத்துருது. அதனால் ஈஸியாக நாமளும் புதிய நாங்களும் ஆயிடுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மோர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக. அடுத்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரைடன் வர்சஸ் மோர்ஸ் அப்படின்ட்டு இந்த ஒரு ரைடன் கேரக்டர் யூஸ் பண்ணி மோர்ஸோட கேரக்டரோட எபிலிட்டியை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது. மற்ற 2 கேரக்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்போசிட்டாக மோர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆல் த கைஸ் இது மாதிரி அப்போ ஈவெண்ட்ஸ் அப்டேட்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. லவ் யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.